யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. யோகி சாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அரு லட்சுமணன் செட்டியார், லே வள்ளியம்மை ஆச்சி. இன்று நாம் இதில் பார்க்க இருக்கும் தலைப்பு விழாவும் பரிமாறுதலும். பகவான் அனைவரிடமும் அனைத்து பொறுப்புகளையும் அளித்திட மாட்டார்கள். ஒரு சிலருக்கு ஒரு சில பொறுப்புகளை அளிப்பார்கள். ஆசிரமம் கட்டுவதற்காக வாங்கிய இடத்தை பதிவு செய்தபோது பகவான் அங்கிருப்பவர்களில் குறிப்பிட்ட சிலரை அழைத்தார்கள். அதில் நானும் இருந்தேன். எங்களிடம் ஆசிரமத்திற்கு வாங்கிய இடத்தில் சிறுவிழா போல் ஏற்பாடு செய்து 1000 பேருக்கு அன்னமும் சாதுக்களுக்கு வஸ்திரமும் அளிக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்றார்கள். ஆசிரமத்திற்கு வாங்கிய இடத்தை பதிவு செய்த பின்பு முதலில் ஏற்பாடு செய்ய சொன்ன விழா அது. பகவான் வழிநடத்தும் இடத்திற்கு வந்ததும் அவர்களுக்கு ஆச்சியும் என் மகள் உமையாளும் பாத பூஜை செய்தார்கள். ரமண ஆசிரமத்தின் தலைவர் வெங்கட்ராமன் அவர்கள் சாமியை வரவேற்றார்கள். கோவில் குருக்கள் பூரண கும்பம் வைத்து மரியாதை செய்தார்கள். பின்பு பகவான் விரும்பியபடியே எங்கள் பொறுப்பில் 1000 பேருக்கு அன்னமும் சுமார் 75 சாதுக்களுக்கு வஸ்திரமும் அளித்தோம். அவ்விழாவில் அன்னதானம் நடந்தபோது முதலில் சாதுக்களுக்கு அன்னம் அளியுங்கள் என்று பகவான் கூறினார். மேலும் அன்னம் அளிக்கும் சமயம் பகவானே தன் கையால் இனிப்பை பரிமாறினார்கள். பகவான் இனிப்பு பரிமாறிய பின்பு மற்ற உணவு பரிமாறப்பட்டது. பகவான் பரிமாறுபவர்கள் என்று யாரும் பகவான் பரிமாறுவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. தன் குழந்தைகளுக்கு உணவு பரிமாறியதால் பகவான் மிகவும் மகிழ்ச்சியாக தன் ஆனந்த சிரிப்புடன் இருந்தார். விழா சிறப்பாக நடந்து முடிந்தது. அன்று இரவு விழா பொறுப்பிலிருந்து நாங்கள் அனைவரும் பகவானுடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பகவானிடம் எங்கள் ஆசையை வெளிப்படுத்தினோம். பகவானும் சம்மதம் தெரிவிக்க அனைவரும் பகவானுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். பின்பு தேவகி அம்மாவிடம் எங்களுக்கு பிரசாதம் அளிக்க வேண்டும் என்று பகவான் சைகை காட்டினார். பகவானின் சைகையை புரிந்து கொண்ட தேவகி அம்மா பழம் ஒன்றை சாமியின் கையில் வைத்தார்கள். அதனை பார்த்த சாமி அந்த பழத்தை தூக்கி போட்டுவிட்டு அவருக்கு எதிரில் கைக்கு எட்டாத தூரத்தில் இருக்கும் மஞ்சள் தடவிய தேங்காயை எடுத்து ஆச்சிக்கும் என் மகள் உமையாளுக்கும் அளித்தார். எல்லோருக்கும் பிரசாதமும் கொடுத்து தன் அழகிய சிரிப்புடன் அனைவரையும் ஆசீர்வதித்தார்கள். ட்ரஸ்டி ஜனார்தனன், ஆடிட்டர் ரகு, ஏவி ராமமூர்த்தி, பார்த்தசாரதி, திண்ணப்ப செட்டியார் அவர்கள் அனைவரும் இந்த விழாவில் முக்கிய பங்கு கொண்டார்கள். குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்கள் முயற்சியாலும் உதவியாலும் தான் ஆசிரமத்திற்கு இடம் வாங்கப்பட்டது. யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. பகவானின் அரவணைப்பில் நாம் அனைவரும் என்றுமே இருப்போம்.